ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ மகா பெரியவா மடத்துல இருக்கிறவாளோட பேசின்னு இருக்கிறச்சே, இங்க காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல சிவா விஷ்ணு ஆலயம் ஒண்ணு இருந்ததாமே, உங்கள யாராவது கேள்விப்பட்டிருக்கேளா அப்படின்னு கேட்டார். மடத்து குறிப்புகள்ல இருந்த இடத்த கண்டுபிடிச்சு கோயிலை எதிர்பார்த்து போய் நின்னவாளுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. ஏன்னா ஆண்டவன் குடியிருக்கிற கோயில் இருக்கும்னு நினைச்சு போன இடத்துல ஆட்கள் குடியிருக்கிற வீடுதான் இருந்தது. இந்த வீட்டை மடத்துக்கு தரியா? நெத்தியில அடிச்சாப்ல ரத்தன சுருக்கமா கேட்டார் ஆச்சாரியா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரபலமான ஸ்தபதி ஒருத்தரை வர சொன்ன பெரியவா தான் கேட்டு வாங்கின வீட்டோட குறிப்பிட்ட திசையில ஒரு இடத்தை முதல்ல தோண்ட சொன்னார். சொன்ன திசையில இருந்த அறை ஒரு கழிப்பறை. 6-7 அடி தோண்டினதுக்கு அப்புறம் லேசா லிங்கம் மாதிரி ஏதோ தெரிஞ்சது. அதை வெளியில எடுக்க முயற்சி செஞ்சார். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோட யானைய கூட்டிட்டு வந்து இழுக்க வச்சு பார்த்தா பிரயோஜனமே இல்ல. லிங்கம் அசைய கூட இல்ல. விஷயம் தெரிஞ்ச பெரியவா அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் கங்கா ஜலத்தால லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி வில்வ பத்திரத்தை போட்டுட்டு கற்பூர ஆரத்தி காட்டினார். சட்டுன்னு வெளியில வந்தது சிவலிங்கம். இதோட போதும்னு நிறுத்திட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தோண்டுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்படி தோண்டும் போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டது. அங்க அனந்த சயனத்துல இருக்கிற ரங்கநாதரோட திருமேனி இருக்கிறது தெரிஞ்சது. அவ்வளவுதான் ஸ்தபதிக்கு. கண்ல இருந்து ஜலமா பொங்கி வழிஞ்சது. பெரியவா, இந்த இடத்து போய் தோண்ட சொல்றேன்னு இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வரவேண்டி இருக்கேன்னு மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனா சாட்சாத் பரமேஸ்வரனும் பெருமாளுமே எல்லாத்தையும் சகிச்சுண்டு இத்தனை காலம் இங்கே புதஞ்சு கிடந்திருக்கான்னா நாமெல்லாம் எம்மாத்திரம்னு இப்போ புரியுறது. அப்புறம் சின்னதா ஒரு கோயில் அமைச்சு அங்க சிவலிங்க திருமேனியையும் ரங்கநாதரையும் பிரதிஷ்டை செய்ய சொன்னார் மகா பெரியவா. ஹரியும் ஹரனும் சேர்ந்து கிடைச்சதால 2 பேரோட திருநாமத்தையும் இணைச்சு ஸ்ரீ அனந்த பத்மநாபேஸ்வரர்னு திருப்பெயர் சூட்டினார் மகா பெரியவா. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.